வாங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. அதில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை 4 வாயை கீறிட்டு காம்பையும் பாதி கட் பண்ணிவிட்டு ஒரு கடாயை போட்டு அதில் நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு ஒரு அளவுக்கு 1/2 வேக்காடு அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் வெந்தயம் 1 ஸ்பூனு, தனியா 5 ஸ்பூனு, அப்புறம் வேர்க்கடலை 3 ஸ்பூனு, அப்புறம் வெள்ளை எள்ளு 3 ஸ்பூனு, அப்புறம் கடலைப்பருப்பு 2 ஸ்பூனு, அப்புறம் துருவின தேங்காய் 4 ஸ்பூனு. இதெல்லாம் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காய் வறுபடணும்னு அவசியம் இல்லை. கடைசியாக தேங்காய் துருவில் போட்டு ஒரு அளவுக்கு இதுவானவனே எடுத்துருங்க. எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அதை ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 தக்காளியை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடாய் போட்டு அதில் கடுகு வெடித்த பிறகு ஒரு 4 வரமிளகா போட்டுக்கோங்க. வரமிளகா போட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. இது பூண்டு வேணும்னா பூண்டு வேணுங்கிறவங்க சேர்த்துக்கோங்க. நான் போடல, நீங்கள் வேணுங்கிறவங்க சேர்த்துக்கோங்க. அப்புறம் அதையும் நல்லா வதக்கின்றுங்க. வதக்கிட்ட பிறகு அப்புறம் தக்காளி அந்த அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த தக்காளியை சேர்த்துன்றுங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு அதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்சோம் இல்லையா விழுதுகள், அந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் அரைச்சி வச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்துன்றுங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் புளிக்கரைசல்லையும் எடுத்து அதோட மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காயும் அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துன்ட்டு அதுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துன்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெல்லம் போட்டால் அருமையாக இருக்குங்க. அதனால் கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் ஜாஸ்தி போடுவேன். நீங்கள் தேவையான அளவு கொஞ்சம் கம்மியாக வேணும்னாலும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்க விட்டு இறக்கி வச்சிங்கன்னா அருமையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. வாங்க சாப்பிட்லாம். எல்லா டிஷ்ஷுக்கும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம்.